الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. வரலாற்று நாயகர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரில் 52வது வாரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள், ரசூலே தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். கடந்த 2-3 வாரங்களாக ஆசிரியராக பெருமானார் எப்படி இருந்தார்கள், ரஹ்மத்தாக ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் பெருமானாரே சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பெருமானார் இன்னமா புஇத்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்றால் நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அண்ணனார் அனுப்பப்பட்டதினுடைய நோக்கமே குணங்களை சீர் செய்வதற்காக. பல்வேறு குணங்களை கொண்டிருந்த அந்த சஹாபாக்களை பண்பட்டவர்களாக பெருமானார் எப்படி மாற்றினார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய செய்திகளை பெருமானாருக்கு வழங்குகிறார். அதில் 20 செய்திகளை மட்டும் குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் உள்ளங்களை, அஹ்லாக்குகளை, குணங்களை எப்படி பண்படுத்தினார்கள், எது வேண்டும் என்றார்கள், எது வேண்டாம் என்றார்கள், குர்ஆனின் பார்வையில் பெருமானார் நடந்து கொண்ட விதங்களை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே ரசூலுக்கு சொல்லுகிறான், யாரும் யாரையும் கேவலமாக எண்ணிவிடாதீர்கள். காரணம், இவரை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம். லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின். இன்றைக்கு சமூகம் இதைத்தானே பார்க்கிறது. கண் தெரியாதவர் வந்த முந்திய ஜென்மத்து பாவம் என்று பேசுகிறான். இது முன்னால் உள்ளவர்கள் செய்த செயலின் கூலிதான் இன்றைக்கு இவன் கண் தெரியாமல் இருக்கிறான், உலகி போயிருக்கிறான், காது கேட்காமல் இருக்கிறான், மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்களே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், யாரும் யாரையும் பழித்து பேசிவிட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். பெருமானாரின் வாழ்வு முழுக்க அடுத்தவர்களை, அதுவும் மாற்றுத்திறனாளிகளை பழித்ததாக ஒரு வரலாறு கூட பார்க்க முடியாது. பனு வாக்கி குடும்பத்திலே ஒருவர் கண் தெரியாமல் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களிடத்திலே சொன்னார்கள், என்னை அவரிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள், நான் அவரை பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். நீண்ட நேரம் பெருமானார் பேசினார்கள். பேசிவிட்டு சொன்னார்கள், இவருக்கு புறப்பார்வைதான் இல்லை, ஆனால் இவர் அகப்பார்வை உள்ளவர் என்று அவரின் அந்தத்தை கூட்டிக் கொடுத்தார்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கு ஒரு குறையை கொடுத்தார், பல நிறைகளை கொடுக்கிறான். நிறைகளை பாருங்கள், குறைகளை மறைத்து விடுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரலாறை பார்க்கிறோம். பெருமானார் குறை கண்ணோடு யாரையும் பார்த்ததில்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மூட நம்பிக்கையை அறுத்தார்கள். இந்த குணம் கூடாது என்றார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆக குள்ள அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அரபுகள் எல்லாம் கேலி செய்யக்கூடிய மனிதன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அவரை தனக்கு அருகில் வைத்திருந்தார்கள். காரணம், ரசூலுல்லாஹ் தோற்றத்தை பார்க்கவில்லை, உள்ளே இருக்கிற அமைப்பை பார்க்கிறார். சின்ன பையன் ஆடு வைக்கிறார், பால் கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இந்த ஆட்டிலிருந்து பால் கறக்க முடியாது என்றார். இந்த சின்ன பையன், புள்ள பையன் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னிடத்தில் அதிசய மனிதர் இருக்கிறார், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும். சரி என்று ஆட்டை கொடுத்தார். பெருமானார் கை வைத்தார்கள், பால் சுரந்தது. பெருமானார் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊதுக்கும் கொடுத்து விட்டு தானும் குடிக்கிறார். குடித்த நாயகம் சின்னதா இருக்கார்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத், பால் கொடுத்ததற்காக உமக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன். பெருமானார் கேட்கிறார்கள், என்ன வேண்டும் கேள் தருகிறேன். அந்த குட்டி பையன் என்ன கேட்டார் தெரியுமா? பொதுவாகவே ஆள் சாத்தா இருக்கிற ஆளுக்கு ஹார்ட் மூளை பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ரொம்ப லென்த்தா இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் தூரமா தான் இல்லையா? நீங்க என்ன பால் கறக்கும் போது ஏதோ ஒரு மந்திரம் ஓதுனீங்களே, அதை மட்டும் சொல்லுங்க, நான் ஹோல்சேல் வியாபாரத்தை ஆரம்பிச்சுவேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னக குலாமுன் முஅல்லம், நீ புத்தி கூர்மையானவர், உன் தோற்றத்தை நான் பார்க்கவில்லை, என்னோடு வா, என்னோடு வா. பெருமானார் தன்னோடு அழைத்துக் கொண்டார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு ஹனபி மதுஹபில் இருக்கிற 70% ஃபிக்ஹ் மசாயில்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த குள்ளரால் கிடைத்ததுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையாக பார்க்கவே இல்லை. அர்-ரஹ்மான் சூரா இறங்குகிறது. யார் போய் கஅபத்துல்லாஹ்விலே ஓதுவது என்று கேட்க இவர்தான் புறப்படுகிறார். நான் போய் ஓதுகிறேன், உன்னை நையம் புடைத்து விடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் குலப்பெருமை கொண்டவர்கள். அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம். இல்லை, நான் போய் ஓதுகிறேன். சென்றார்கள், ஓதினார்கள். நீ வந்து இங்கு ஓதுவதா என்று காதை அறுத்து விட்டார்கள். அந்த கயவர்கள் காதை அறுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே காது அறுவட்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்து நிற்கிறார்கள். என் காதை அறுத்து விட்டார்கள் ரசூலே. பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன ரசூலே, காது அறுவட்டு நிற்கிறேன், இருக்கிறீர்களே. ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதின் காதை யார் அறுத்தாரோ, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஒரு நாள் அவரின் தலையை அறுப்பார், தலையை அறுப்பார். காதை யார் அறுத்தது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அபூ ஜஹில் தான். ரசூலே, அவனின் தலையை நீங்கள் அறுப்பீர்கள். ஜிப்ரீல் சொல்லிவிட்டு சென்றார். பத்ர் போர் கிழக்கிலே குற்றுயிராக கிடந்தார். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தலையை வெட்டினார். அப்பையும் சொன்னான் அபூ ஜஹில், கொஞ்சம் பெருசா விட்டு அப்பதான் எல்லா தலையோட என் தலை கொஞ்சம் பெருசா இருக்கும். நான் அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் குறைகளை பெருமானார் பார்த்ததே இல்லை, குறையாக சொன்னதும் இல்லை. அத்தனை ஹதீஸ்களும் சான்று கொள்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் யார்? கண்டறியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா. கண்டறியாத சஹாபிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரின் மூலம் மற்றவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அபஸவல்லாஹ் அஜ்ஜாஅஹுல் அஹ்மா. குர்ஆன் இறங்குகிறது. பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற போது யார் என்று தெரியாது இல்லையா, கண் தெரியாது இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து பேச வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம்
ரசூலுல்லாஹ்விடத்திலே பேச வருகிறார்கள். பெருமானார் மற்றவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்க முதல்ல இவர்கிட்ட பேசுங்க. கண் தெரியாதவருக்கு மரியாதை கொடுங்கள். அந்த ஆமா வந்துவிட்டால் உங்களை நம்பி வந்திருக்கிறார், முன்னுரிமை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இல்லையா? நீங்கள் முன்ஜென்மத்து பாவம், உங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் அரபுலகத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது, குறை உள்ளவர்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள். யாருக்கு குறை இருக்கோ அவங்களோடு அமர்ந்து சாப்பிட மாட்டார்கள். அந்த குறைகளை பெருமானார் உடைத்தார்கள். தன் தோழர்கள் அத்துணை பேர்களையும் குறை உள்ளவர்களை அருகில் அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவருந்தினார்கள் என்ற வரலாற்று செய்தியை பார்க்கிறோம். இந்த மெஹ்ராப்ல பெருமானார் யாரையும் நிற்க விட்டதில்லையே. ஆனால் எப்பொழுதெல்லாம் போருக்கு செல்வார்களோ அப்போதெல்லாம் என் தோழர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் தொலை வைக்கட்டும் என்கிறார்கள். தன் இடத்தில் வஃபாத்தாகிற வரை இந்த இடத்தை யாருக்கும் வழங்கவில்லை. 2 பேர் தான் நின்றிருக்கிறாங்க. ஒன்று அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, இன்னொன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. சரியா நின்றாங்க. எவ்வளவு பெரிய மரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 2 மனைவிமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு வருகிறார்கள். உள்ளே செல்லவில்லை. இந்த பெரிய மனுஷன் வர்றாரு, நீங்க உள்ள போயிடலாம்ல. ரசூலே அவருக்கு தான் கண் தெரியாதுல்ல. அப்ப அம்மியாவா நினைத்துமா, உங்கள் இருவருக்கும் கண் தெரிகிறது அல்லவா? நீங்கள் என்ன குருடா? நீங்களும் அவரை பார்க்க கூடாது இல்லையா? அதனால் உள்ளே சென்று விடுங்கள். அவர்களை மதித்த விதம் அலாதியான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலாவுக்காக ஏராளமான சலுகைகளை வழங்கினார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அது மட்டுமல்ல, இஸ்மான் இப்னு மாலிக் இவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கண் தெரியாத சஹாபா. இஸ்மான் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள், நாயகமே வீட்டில இருந்து ஜமாஅத்தோடு தொழுவதற்கு வருவதாக இருந்தால் சிரமமாக இருக்கிறது, மழை காலமாக இருக்கிறது, மழை வேறு பெய்து கொண்டிருக்கிறது, அதனால் என்னால் வர முடியவில்லை, எனக்கு கண் தெரியாது, நீங்களே என் வீட்டுக்கு வர வேண்டும். எந்த இடத்தில் நான் தொழுகை நடத்துவது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வச்சு நான் தொழுகை நடத்திக் கொள்கிறேன், எந்த இடத்தில் தொழுவது என்பதை நீங்களே சொல்லுங்கள் ரசூலே. பெருமானாரிடத்திலே சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அவமதிக்கவில்லை. பெருமானார் தானே சென்றார்கள். சென்ற நாயகம் தான் தேர்வு செய்யவில்லை. அவர் மனம் கோணிவிடக் கூடாது. அதனால பெருமானார், நீங்கள் எந்த இடத்தை சொல்லுகிறீர்களோ அங்கு நான் முதலில் நின்று இமாமத்து செய்கிறேன், அதையே நீங்கள் தொழுவிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் அலாதியான. இஸ்மான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா பெருமையோடு பார்க்கிறார்கள், வரலாறு பேசுகிறார். குறையுள்ள சஹாபி என்று சஹாபாக்களால் ஒதுக்கப்பட்டவர் அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹத்தப் ரலியல்லாஹு தஆலா. பக்கத்தில் ஒரு ஆளும் போக மாட்டாங்க. மனைவி செல்ல வைக்கப்படுவார்கள். சில பேர்த்துக்கு கொரட்டை பிரச்சனை. இந்த காலத்துல எங்க படுத்தாலும் அவர் கொரட்டையில ஒருத்தனும் தூங்க முடியாது இல்லையா சில பேர்களுக்கு. ஆனால் அவருக்கோ வாடை பிரச்சனை, கத்தாடை நாற்றம். பக்கத்தில் தோழர்கள் செல்வதில்லை, கட்டிய மனைவி செல்வதில்லை, பிள்ளைகள் செல்வதில்லை. ரசூலிடத்திலே வருகிறார், நாயகமே நான் ஒரு குறைவுள்ளவனாக இருக்கிறேன், கத்தாடை வாடை, என்னால் என் வாடகை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரசூலே, நான் என்ன செய்ய? உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறையாகவே பார்க்கவில்லை. தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் அவரோடு அமர்வதற்கு போட்டி போடுவார்கள். சொர்க்கத்து கஸ்தூரி மனம் வருகிறது என்று சொல்வார்கள். சொர்க்கத்து கஸ்தூரி மனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உடல் அமைப்பையோ துர்நாற்றத்தையோ குறையாக முன் ஜென்மத்து பாவம் என்று பெருமானார் ஒதுக்கியதாக ஒரு வரலாறு கூட காட்ட முடியாது. புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், இந்த வழுக்குள்ள பெண்கள் இல்லையா, இன்னைக்கு அது ஒரு பெரிய குறையாக கருதப்படுகிறது. வலிப்பு நோய் குணமாகாது என்று இருந்த காலம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள். அதுவும் சௌதா, கருப்பு நிறமுள்ள பெண். ரசூலிடத்திலே வருகிறார்கள். ரசூலே, உங்கள் மீது நான் அளவு கடந்த காதல் கொண்டவள் இல்லையா? ஆமம்மா, எனக்கு ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது, வழுப்பு நோய் இருக்கிறது, அந்த நோய் குணமாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நினைத்தால் நான் துஆ செய்கிறேன், நோய் குணமாகிவிடும், அல்லது உனக்கு சொர்க்கத்திற்காக துஆ செய்கிறேன். அந்த அம்மா எனக்கு 2 வேணும்னு சொல்லியிருந்தா கிடைச்சிருக்கும். எனக்கு உடலும் சுகமாக வேண்டும், சொர்க்கமும் வேண்டும் என்றால் பெருமானார் செய்திருப்பார்கள். நான் சொல்லல, இமாம் நவவி சொல்லுகிறார்கள். அந்த அம்மா சொல்லுச்சு, உடல் குணமாகாட்டியும் பரவாயில்லை, எனக்கு சொர்க்கம் வேண்டும் ரசூலே, ஆனால் ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த நோய் வலிப்பு வருகிற போது என் ஆடை விலகுகிறது, அது விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்ய வேண்டும். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். வலிப்பு வருகிற போது ஆடை சற்றும் நடுவார். பெருமானார் அந்த பெண்ணை குறையாக ஒரு காலத்திலும் பார்க்கவில்லை. தவறு செய்தவர்களை கூட அவர் தவறை ஏற்கிற போது பெருமானார் குறையாக கருதவே இல்லை. தவறு செய்தவரின் தவறை கூட பாடுகளில் ஈடுபட்ட பெண்மணி, அல்லாஹ் அக்பர், பெருமானாரிடத்தில் வருகிறார். நாயகமே, நான் தவறு செய்து விட்டேன் ரசூலே, நான் தவறு செய்து விட்டேன் ரசூலே, வயிற்றிலே ஒரு பிள்ளை வளர்கிறது ரசூலே, நீ செய்த தவறுக்கு அந்த பிள்ளை என்னம்மா செய்வது? குழந்தை பெற்றவுடன் உனக்கு தண்டனை தருகிறது. குழந்தை பெற்றெடுத்துக் கொண்டு வருகிறது. பெருமானார், அந்த குழந்தைக்கு பால்குடி இல்லை என்றால் எவ்வளவு இரக்கம் ரசூலுக்கு! அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பால்பட்டு போய்விடும் அம்மா, பால்குடி மறந்தவுடன் வா. பால்குடியை மறப்பதற்கு அடையாளமாய் கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அந்த புள்ள கடிச்சுக்கிட்டே வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருமணம் முடித்தவர்கள் குற்றம் செய்தால் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு இது அல்லாஹ்வின் சட்டம், சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். கல் எறியப்படுகிறது. ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவின் மீது தெரிக்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணின் ரத்தம் தெரிக்கிறதே என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். பெருமானாரின் முகம் மாறி போனது. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்? காலித், யாரை பார்த்து? இந்த பெண்ணின் தௌபாவை, பாவ மன்னிப்பை பிரித்து கொடுத்தால் மதீனா முழுக்க கொடுக்கலாம், அவ்வளவு விசாலமான தௌபா. குற்றம் செய்த பெண்ணை கூட பெருமானார் பார்த்த பார்வை இல்லையா? இன்றைக்கு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். மகாரிமுல் அக்லாக், குணங்களை சரி செய்த ரசூல். உலகத்திலே இவ்வளவு பெரிய மாற்றம் 20 வருஷத்துல ரசூலுல்லாஹ் செஞ்ச மாற்றத்தை போன்ற உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? நாமும் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அல்லவா? இதே 20 வருஷத்துல நம்ம வீட்டில் இருக்கிற 4 பிள்ளைய சரி செய்ய முடியலையே. ரசூலுல்லாஹ் சமூகத்தையே சரி செய்தார்கள். ரசூலை நாம் பார்க்க வேண்டும். எல்லா கோணங்களிலும் ரசூல் ஆய்வு செய்யப்பட வேண்டியவர்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல மிகப்பெரிய குறை, இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் முடிச்ச உடனே அடுத்த 4 மாசத்திலேயே போய் கேட்கறது என்ன தெரியுமா? புழு பூச்சி இருக்கும். கல்யாணம் பண்ணி 4 மாசம் தான் இருக்கும். குழந்தையை கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்.
குழந்தை இல்லை என்று யாரையும் குறைக்கண்ணோடு பார்த்து விடாதீர்கள். இது ரப்புக்கு பிடிக்காது. ரப்பை குறை சொல்வதற்கு சமம். அவர் குழந்தை இல்லை, என்னமோ தெரியல, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று குறையாக கருதுவதை பெருமானார் கடும் கண்டனமாக சொல்லுகிறார்கள். பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலே கல்யாணம் பண்ணி 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, என்னை குறைக்கண்ணோடு பார்க்கிறார்கள். ரசூலே நீங்கள் தான் துஆ செய்ய வேண்டும். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியாவை அமர வைத்து துஆ செய்தார்களாம். அதன் விளைவு என்ன தெரியுமா? 60 புள்ள. எத்தனை புள்ள? 60 பிள்ளைகள். ஒரு சூழி 3, 4, 2 போதும் நாயகர். இதற்கு மேல் முடியாது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறையாக காணவே இல்லை. ரசூலை குறை கூறினார்கள். பொம்பளை புள்ளதான் இருக்கு, ஆம்பளை புள்ள இல்ல. அபுத்தர், எவன் குறை சொன்னானோ அவன் தான் அபுத்தர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஆதைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். அல்லாஹ் அதனால யாரையும் குறை கண்ணோடு பார்த்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். சாபித் இப்னு யஸீத் ஒரு கால் நெட்ட, ஒரு கால் குட்ட, ஊனமுற்றவர். பெருமானார் இடத்திலே வருகிறார். ரசூலே என்னை குறையாக பார்க்கிறார். பாப்பா இது போன ஜென்மத்து பாவம், அதனால நீ இப்படி ஆயிட்ட. உங்க அத்தா என்ன செஞ்சாரோ தெரியல, உங்க அம்மா என்ன செஞ்சாங்களோ தெரியல, அதனால நீ இப்படி பிறந்துட்ட. பெருமானார் சொல்லவே இல்லை. தன் உமிழ் நீரை எடுக்கிறார்கள். எந்த கால் குட்டையாக இருக்கிறதோ அந்த காலை வைத்து பெருமானார் தடவுகிறார்கள். தன்னுடைய புனித கரங்களால் தடவினார்கள். சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவின் நடை அழகர். யார் என்று நீங்கள் கேளுங்கள். மதீனாவின் நடை அழகர் யார் என்றால் இந்த சாபித் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு பேரழகு நடை. யார் உருவாக்கியது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது. யாரையும் பெருமானார் குறை கண்ணோடு பார்த்தார்கள் என்று ஒரு வரலாறு கூட சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலேயே சொல்லுகிறான், குறைகளை நாம் ஏன் கொடுக்கிறோம் என்றால் சோதிக்கிறதுக்காக சில நேரத்தில் கொடுப்போம். அதனால் அவர்கள் குறை உள்ளவர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்காக. அல்லாஹ் அக்பர். பனூ இஸ்ரவேலர்களின் வரலாறை பெருமானார் சொன்னார்கள். ஒருவன் வழுக்கத்தலை, ஒருவருக்கு வழுக்கை தலை, இன்னொருவருக்கு குஷ்டரோகம், மூன்றாவதற்கு கண் தெரியாது. 3 பேருமே துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாட்ட எல்லாம் என் வழுக்க போகணும், நல்லா முடிமுளைக்கணும்னு ஒருத்தர் துவா செய்யறாரு. குஷ்டரோகம் போகணும்னு ஒருத்தர் துவா செய்யறாரு. கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று ஒரு துவா செய்கிறார். இந்த 3 பேர்த்துக்குன்னே ஆரோக்கியத்தை தரணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சான். மலக்குகளை அனுப்பினான். இது பெருமானார் சொல்லுகிற வரலாறு. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மலக்கு வந்து துவா செஞ்சார், உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு வழுக்கத்தலை, முடிமுளைக்கணும், அதான் பிரச்சனை. துவா செஞ்சாரு. அதோடு சேர்த்து 1000 ஒட்டகைகளை கொடுத்தார், வச்சு குலைச்சிக்கோ. 2வது குஷ்டரோகம், துவா செய்தார், குஷ்டம் நீங்கியது, 1000 மாடுகளை கொடுத்தார், வச்சு குலைச்சிக்கோ. 3வது உள்ளவர் கண் தெரியாதவர், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கண் பார்வை தெரிய வேண்டும். துவா செஞ்சாங்க, கண் பார்வை தெரிகிறது, 1000 ஆடுகளை கொடுத்து பிழைத்துக் கொள். 1 வருடம் பூர்த்தியாகிறது. அதே மலக்கு வந்தார், வழுக்கை தலை இடத்திலே சொன்னார், அல்லாஹ் கொடுத்த நியாமத் 1000 ஒட்டகைகளில் இருந்து நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும், ஜகாத்தை கொடுக்கணும். அப்ப வழுக்கத்தலை சொன்னா அல்லாஹ் கொடுத்ததா? எல்லாம் நான் சம்பாதித்தது, எல்லாம் என்னுடைய ஆற்றல், என் திறமை, என் வலிமை. பத்துவா செஞ்சார், எல்லாம் சேர்ந்து மொத்தமா போச்சு. குஷ்டரோகி, அல்லாஹ் கொடுத்த மாட்டில் இருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். 30 மாட்டுக்கு ஒரு மாடு சதக்கா கொடுக்க வேண்டுமே, ஜகாத், அதை கொடுங்கள். ஜகாத், இந்த மாடுகள் அனைத்தும் நான் சம்பாதித்தது, என் திறமை, என் ஆற்றல்.
அல்லாம மறந்தாரு, சோதிக்கப்பட்டார், அழிந்து போனார். இந்த கண் தெரியாதவர்கிட்ட போய் அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை கொடுத்தான், 1000 ஆட்டையும் கொடுத்தான், அதுல இருந்து 40 ஆட்டை ஒரு ஆடு ஜக்காத் கொடுக்கணுமே, நீங்க கொடுங்க. அந்த கண் தெரியாதவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்ததே பெரிய பாக்கியம், அதோடு சேர்த்து 1000 ஆடுகளை கொடுத்தார், அது இன்றைக்கு 10,000 ஆடுகளாய் பெருகி இருக்கிறது, எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொண்டு செல்லுங்க. மலக்குகளிடத்துல கொடுத்தது முழுக்க ரப்பு தான். ரப்பு கொடுத்ததில் அல்லாஹ்வுக்கு ஒரு பண்பு உண்டு, அல்லாஹ் கொடுத்ததில் கொடுக்க நினைத்தால் ரப்பு தீராமல் கொடுப்பான். அப்ப மலக்கு சொல்லிட்டாங்க, நான் வந்தது மலக்கு, ஆட்டை தூக்கிட்டு போய் நான் என்ன செய்ய போறேன், அதனால இந்த ஆற்றிலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்த வரலாறுகளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே அல்லாஹ் சோதிப்பதற்காக இதை செய்வான். மாற்றுத்திறனாளிகளால் பாடம் பெற்றவர்கள் யாரால் வரலாறு பேசுகிறது. கண்ணு தெரியாத சஹாபி உசூல் சாத்தியில ஒரு பிக்கு சட்டமே எழுதுகிறார்கள். தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு கண்ணு தெரியாத ஒரு குழிக்குள்ள காலை விட்டு விழுந்துடுறாங்க. தொழுதுகிட்டே சஹாபாக்கள் சிரிச்சிட்டாங்க. விழுந்த உடனே சிரிச்சிட்டாங்க. பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதை போட்டு பின்னால் பார்க்கும் ஆற்றலும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இதை தெரிஞ்சுக்கிட்டு தொழுக முடிச்ச உடனே, யாரெல்லாம் சிரித்தீர்கள், உங்கள் தொழுகையை மீண்டும் தொடுங்கள் சொல்லிட்டு சட்டம் போட்டாங்க. அந்த கண் தெரியாத சஹாபியால் உலகம் உள்ளவரை ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? வெடிசிரிப்பு சிரித்தாள், சிரிச்சுட்டா ஒழு முறியும் சொல்லல, தொழுகையே முடித்து போகும். அவரை பார்த்து நீங்கள் சிரித்ததால் உங்கள் ஒழு அல்ல, தொழுகையே முடித்தது. இதுதான் சட்டம். கியாமத் வரைக்கும் யாராவது வெடிசிரிப்பு சிரித்து விட்டார் தொழுகையே முடித்து போகும் என்றார். ஒருத்தர் தொழுகையில பேசினா கூட ஒழுக முடியும், தொழுகையில பேசினா கூட தொழுகதான் முடியும், ஒழு முடியாது. இட்டு கட்டினால் கூட ஒழுக்கு மீது இட்டு கட்டினால் கூட ஒழுதான் முடியும், தொழுகை முடியாது. ஆனா சிரிச்சிட்டா எதுவே முடித்து போகும், தொழுகையே முடித்து போகும் என்ற சட்டம் யாரால் வந்தது? ஒரு கண் தெரியாத சஹாபியை சிரிப்போடு பார்த்ததால், கொஞ்சம் ஏலக்காரமாக பார்த்ததால் பெரிய சட்டம் இறங்கியதாக ஹதீசுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் காலத்துல ஒருத்தர் பங்கரையான மனுஷன், புகாரி ஷரீஃப்ல வருது, பங்கரையான மனுஷன். அவரை யாருமே பார்க்கறதுக்கு சகிக்காதவர். கை ஒரு பக்கெட் இருக்குது, கால் ஒரு பக்கெட் இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கிற பங்கரையான மனிதன். ஆனால் நெய் வியாபாரம் செய்வார். கிராமத்திலிருந்து வந்து நெய் வியாபாரம் செய்வார். பெருமானார் அவரிடத்திலே நெய் வாங்குவார்கள். எல்லா மக்களும் அவரை ஒதுக்குவதை பார்த்த நாயகம் பின்னால் போய் கட்டிப்பிடித்துக் கொண்டார். சகாபியை பின்னாடி போய் கட்டிப்பிடித்தாங்க. அந்த சகாபி பிடித்தது ரசூல் என்று தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே முதுகை தடவி கொடுக்கிறார். பெரிய வாக்கியம் இல்லையா? எல்லோரும் ரசூலை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வாய்ப்பு இல்லை, ரசூலே நம்மை வந்து கட்டிப்பிடித்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, ரசூலே, இந்த செல்லாத காசை, இந்த காசி ஊர் உலகம் எல்லாம் என்னை தூக்கி எறிங்க, செல்லாத காசை கட்டிப்பிடித்திருக்கிறீர்களே. அவர் கேட்கிறார். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொன்னது அல்லாஹ்விடத்திலே உன்னை விட விலை மதிப்புள்ளவர்களாக இருக்கிறார். ரப்பிடத்திலே அந்த ஆளா ஆக உயர்ந்தவர்கள். பெருமானார் சொன்னார்களே, யாரையும் இழிவுபடுத்தியதாக ஒரு வரலாறு கூட கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி யதீம்கள், கைவிடப்பட்டவர்கள். இன்னைக்கு யதீம்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா தானே இருக்கு இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீம்களுக்காக நானும் யதீம்களை நேசிப்பவர்களும் இப்படி இருப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூளுரைத்தார்கள். யதீமை கேவலமா பார்க்கிற நேரத்தில் என்னையும் ரப்புல் ஆலமீன் யதீமாகத்தானே படைத்தான்.
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அப்ப எல்லோருடைய குணங்களையும் சரி செய்தார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் நபியை பார்த்து, லா துபுத்திலுல் ஹக்க பில் பாத்தில். குணங்கள்ல ஹக்க கொண்டு போய் பாத்திலோட ஒரு காலத்திலும் நீங்கள் சேர்த்து விடாதீர்கள். குண அழகு வேண்டுமானால், ஒரு மனிதனுக்கு குண அழகு வேண்டுமானால் ஹக்கை பாத்திலோடு சேர்க்கவே கூடாது. ஆனா இன்னைக்கு சமூகம் ஹக்கை பாத்திலோடு இணைத்துக் கொண்டது இல்லையா? எல்லா பாவத்திற்கும் ஒரு காரணம் சொல்லுகிறார். எல்லா பாவத்துக்கும். இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு இருக்க முடியுமா? வியாபாரத்தை கொண்டு போய், வட்டியை கொண்டு போய் வியாபாரத்தோடு இணைத்துக் கொண்டான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங். வட்டி, அதிலே லஞ்சம் இருக்கிறது, வட்டி இருக்கிறது, எல்லா பாவங்களும் இருக்கிறது. ஆனால் ஹலாலாக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணங்களை ஒழுங்குபடுத்த வந்த ரசூலுல்லாஹ் இந்த வேலையை உங்களுடைய உள்ளத்திலே போடக்கூடாது என்றார்கள். மூன்றாவதாக, லா துபுத்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்கள் செய்கிற தர்மங்களை பாத்திலாக்கி விட வேண்டாம், சொல்லி காட்டுவதா. தர்மம் செய்யறது பெருமானார் என்ன அழகாக சொல்லுகிறார்கள். அரபுகள் சின்ன சின்ன தர்மத்தையும் காபத்துல்லாஹ்ல எழுதி ஒட்டிடுவாங்க. நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன் என்று காபாவிலே தொங்க விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ரப்புக்காக செய்கிறீர்களா அல்லது உங்கள் பெயருக்காக செய்கிறீர்களா? அல்லாஹ் அக்பர். ஹசன் ரலியல்லாஹுடைய வரலாறுல வருது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிற போது மதீனாவில் இருக்கிற சில பெண்மணிகள் பேசிக் கொண்டார்களாம். நேற்று வரை என் வீட்டிலே தண்ணீர் இருக்கும், காலையில் எழுந்தால் முடியாதவர்களாக இருப்பார்கள், தண்ணீர் இருக்கும். ஆனால் இப்பொழுது தண்ணீர் எல்லாம் இல்லை. யாரோ ஒரு சீதேவி தினமும் கொடுத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் நிலை என்னவென்றே தெரியவில்லை. குளிப்பாட்டுபவர் சொல்லுகிறார் ஹசன் ரலியல்லாஹு ரசூலின் பேரனை குளிப்பாட்டுபவர் சொல்லுகிறார், ரசூலினுடைய பேரனுடைய 2 தோளிலேயும் வடுக்களை பார்த்தேன். தண்ணீர் எடுத்து கொடுத்த வடுக்கள். முடியாதவர்கள், அவர்களுக்கே தெரியாமல் சென்று உதவிய வரலாறுகள். மண் அதா, பிறருக்காக, ஊர் வெட்ட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்யாதவர்கள் பெருமானாரும் பெருமானாரது குடும்பத்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். நான்காவதாக, லா யக்தப் பஅதுக்கும் பஅதா. குண அழகு வேண்டுமானால் யாரும் யாரையும் புறம் பேசக்கூடாது என்கிறான் அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது குறை பேசியதாக ஒரு வரலாறு இருக்கிறதா? 1,24,000 தோழர்களில் பெருமானார் ஒருவரையும் குறை பேசியதில்லை. ஆனா ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவும் நோன்பு வச்சுக்கிட்டு பெருமானார் வருகிற போது ஒரு பெண்மணியை குறையாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? உங்கள் நோன்பு முறிந்து விட்டது என்றார்கள். கீபத் பேசியதால் உங்கள் நோன்பு முறிந்து விட்டது. அல்லாஹ் அக்பர். குறைகளை கண்டித்தார்கள். என்ன ஆயிஷா, சஃபியாவை பார்த்து ஹதிஹி கஸீரா, குட்டச்சி என்று சொன்னாயா? குள்ளமானவள் என்று சொன்னாயா? உன் வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகும். உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் சுத்தம் செய்கிற கடலை உன் வார்த்தையை கலந்தால் அந்த கடல் சாக்கடையாகும். பெருமானார் யாரையும் குறை சொல்லவில்லை. புறம் ஒன்று நீங்கினார், புறம் பேசுதல் நீங்கினாலே போதும், அஹ்லாக் சரியாகிவிடும், அஹ்லாக் சீராகிவிடும். பாபா ரசூல் சொல்லுகிறார், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பற்றி சுஃபியானு தௌரி இடத்திலே கேட்டார்களாம். இமாம் அபூ ஹனீஃபா எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சுஃபியானு தௌரி சொன்னாரா, அவர் மாதிரி கஞ்ச உலகத்தில் எவருமே இல்லை. அவரு பெரிய கொடைக்குள்ளாச்சு இல்லை என்று சொல்லாத வனம் படைத்தவர் தானே அபூ சுஃபியான், அபூ ஹனீஃபா. நீங்கள் எப்படி குறை சொல்கிறீர்கள்? அப்ப சுஃபியானு தௌரி சொன்னாங்களா, அவரை பத்தி நிறைய பேர் புறம் பேசுறாங்க, ஆனா இவர் யாரை பற்றியும் புறம் பேசுறது இல்லை. எல்லோருடைய நன்மையும் அபூ ஹனீஃபாவுக்கு செல்கிறது, அபூ ஹனீஃபாவின் நன்மை யாருக்குமே செல்வதில்லை. பெரிய கஞ்சன், நன்மையிலே கஞ்சன். அல்லாஹ் அக்பர். நன்மைக்குரியவர்களே,
புறம் பேசுதல் கூடாது என்று நபியின் வழியாக அல்லாஹ் குணத்தை சுத்தப்படுத்துகிறார். ஐந்தாவதாக நீங்கள் துருவி ஆயக்கூடாது, யாருடைய குறைகளையும் துருவி ஆராயக்கூடாது என்று அல்லாஹ் பேசுகிறார். குண அழகு வேண்டுமானால் அடுத்தவனுக்கு பின்னாடியே சுத்தக்கூடாது. அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், இது உங்கள் வேலை அல்ல. முரடி எல்லாம் இருந்தாரா, ஒருவர் குடித்து விட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. ஜனாதிபதி கலீஃபா மேல ஏறி உள்ள குடிச்சுட்டாங்க, ஆளை குடிச்சிட்டாங்க. அப்ப அந்த குற்றவாளி சொன்னார், நான் ஒரு தப்பு செஞ்சேன், ஆனா உமர் 3 தவறு செய்து விட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீட்டின் வாசல் வழியாக அவரை சொல்லுகிறான். ஒரு ஏறி குடித்து வந்திருக்கிறார், அறிவுக்கு செய்துவிட்டு வர சொல்லி இருக்கிறார், அறிவுக்கு செய்யாமலேயே வந்திருக்கிறார். ஆய்வு செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லா தஜஸ்ஸு, ஆனால் என்னையே மோப்பம் பிடித்து ஆய்வு செய்ய இந்த உமர் வந்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். முரளி அல்லாஹ் அவர்கள் அவர் செய்த தவறுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்பது வேறு, அவரிடத்திலிருந்து நிறைய பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எவ்வளவு குணாநிலை ஏற்படுத்துவதற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார். ஆறாவதாக லா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய பொருட்களை உங்களுக்கு மத்தியிலே பாத்திலான முறையில் சாப்பிட வேண்டாம். குண அழகு வேண்டுமானால் பாத்தில் இருக்கக்கூடாது. ஹராம் உள்ளே கலந்தால் குணம் கெட்டுப் போகும். ஹராமான பொருட்கள் எப்பொழுதெல்லாம் உள்ளே நுழைகிறதோ கண்டிப்பாக அது குணத்தை தாக்கும். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். ஹராமான பொருளை ஒருவர் உட்கொள்ளுகிற போது அவருடைய உள்ளம் மாறி போகும். ஹராம் என்று சொன்னால் உள்ளம் சிந்திக்கும், ஹலாலுக்கு வராது என்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி. ஆயிரக்கணக்கான உதாரணங்களை இமாம் கஸ்ஸாலி தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். ஏழாவதாக வலா தஅத்தது, நீங்கள் எதிலும் வரம்பு மீற வேண்டாம். குண அழகு வேண்டுமானால் தீவிரவாதம் கூடாது, எதிலும் தீவிரவாதம் கூடாது. நடுநிலையாக நம்முடைய முன்னோர்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியில் நடக்க. மார்க்க ஒரு காலத்திலேயும் தீவிரவாதத்தை விரும்புவதே இல்லை. எந்த செயலும் ரொம்ப ஆர்டினரி மார்க்கம் வெறுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தீவிரவாதம் உயிரை கொடுத்தவனுக்குத்தான் உயிரை எடுக்கும் அதிகாரம் இருக்கிறது. உயிரை கொடுத்தவன் தான் எடுக்க வேண்டிய எல்லோரும் உயிரை எடுக்க அதிகாரம் இல்லை. ஹிந்தா உகப்போர்க்களத்திலே கைதாக்கப்படுகிறார். பெருமானார் மனசில் நினைத்தாங்க, ஹிந்தாவை போல 40 பெண்களை பழித்திருக்க வேண்டும் மனசில் நினைக்கிறாங்க. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான், ரசூலே என்ன ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? தவறு செய்தவர்களை தண்டிப்பதில் தவறில்லை. அப்பாவிகள் 40 பேரை படித்திருக்கிறேன் என்று எப்படி நீங்கள் நாடலாம்? பெருமானார் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், இந்தாவையும் மன்னித்து விட்டேன் இல்லையா? நாம கூட செருப்பு போட்டு வெளியே வருவோம், பள்ளியாட்டுக்குள்ள வருவோம், வெளியே போய் பார்த்தோம்னா செருப்பு இல்லை இல்லையா? அப்ப நம்மளால என்ன செய்வாங்க, நம்ம மாதிரி செருப்பு இருந்தா எடுத்து போடுவார் ஆஜியார். செருப்பை எடுத்தவன செருப்பால் அடிக்கலாம், தப்பில்லை. அடுத்தவர்களின் செருப்பை போடுவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி அடுத்தவர்களை தண்டிக்கிற அதிகாரம் நமக்கு இல்லை. நீங்கள் உங்கள் குண அழகு உள்ளவர்களாக இருந்தால் எந்த செயலிலும் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. எட்டாவதாக என்ன சொல்லலாம், மாநிலத்தை விதிகள் எல்லாம் அழகா கொண்டு போய் 15வது சொல்ல முடிச்சுட்டு ரொம்ப அழகா 15வது சொல்ல அல்ல அவ்வளவு அழகா சொல்லி போகலாம். சரியான விஷயங்களில் மூக்கை நுழைத்தார்கள். யாராவது அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இவர் போய் அந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவார். சரியான விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய மூக்கை நுழைத்துக் கொள்ள வேண்டாம், அது உங்களுக்கு தவறைத்தான் கொடுக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 9வதாக பூமியிலே பெருமை அடித்து நடக்க வேண்டாம். பூமியிலே நடக்கிற போது பூமியை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் விதித்தாலும் இந்த பூமி பணிவாகத்தானே இருக்கிறது.
எத்தனை பேர் மிதிக்கிறான், என்னையாடா மிதிக்கிற அப்படின்னு உள்ள எடுத்துக்கலாம்ல. ஆனால் அந்த பூமி பணிவாக இருக்கிறது. நீங்களும் உலகத்திலே வாழுகிற காலத்தில் பணிவாக பெருமானார் உருவாக்கிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பணிவு எவ்வளவு தெரியுமா? மதாயின் நாட்டு கவர்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கவர்னர் மாதிரியே இருக்க மாட்டார். சராசரி மனிதரால் ரோட்டிலே செல்லுகிற போது ஒரு பெண்மணி புல்லுக்கட்டு தூக்கி கொண்டு சென்றார்கள். நாட்டின் ஜனாதிபதி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா யாரோ ஒருத்தர் கூலிக்காரன் நினைச்சு, வாயா என் புல்லுக்கட்டை வீடு வரைக்கும் தூக்கி வாங்க. ஜனாதிபதி புல்லுக்கட்டை தூக்கி கொண்டு ரோட்டிலே செல்லுகிற போது வருபவர்கள் போபவர்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன், ஜனாதிபதிக்கு சொல்ற பேர் அமீருல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் என்று சொல்ல சொல்ல அந்த அம்மா உள்ள எப்படி இருக்கும், தெரியாம செஞ்சுட்டேன், ஜனாதிபதி மேல புல்ல தூக்கி வச்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் சொன்னார்கள். இதை விட கேவலமாக இருந்தவன் தான், இதை விட கேவலமாக இருந்தவன் தான். மற்றவர்களுக்கு வேலை செய்வதுதான் என் வேலை. ஆனால் வல்லநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணகடனால் என்னை மதாயினுக்கு கவர்னராக ஆக்கினார்கள். அந்த நபியை நான் இப்படித்தான் பணியோடு கண்டிருக்கிறேன் என்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு லா தஸ்திபில் அர்தி ஃபர்ஹா. பத்தாவதாக அல்லாஹு அக்பர் லா துபத்திலுல் ஹபீஸ பிஸ்ஸய்யித் வலா துஸகிர் ஹத்தக லிஸ்ஸான். மக்களிடத்தில் நீ கேவலமாகவும் நடந்து கொள்ள வேண்டாம், உன்னையே நீ கேவலப்படுத்திக் கொள்ளாய், உன் அந்தத்தை தக்க வைத்துக் கொண்டு என்றைக்கும் கேவலமாக ஒரு முஸ்லிம் போய்விடக் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் வேண்டாம் என்று சொன்ன நாயகம் ஒரு 10 செயல்கள் வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் இந்த குண அழகு நிறைவு பெறும். குண அழகை நிறைவுபடுத்துகிற காரியம் எது என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், யஹ்தீஹு அக்ரபுல் தக்வா, நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வோடு, ரசூலோடு, பெற்றோரோடு, மற்றோரோடு, மனைவி மக்களோடு, சமூகத்தோடு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குண அழகு பெறும், குணங்கள் அழகு பெறும். இன்னைக்கு அந்த நீதம் இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நீதமாக சமூகத்திலே நடந்தார்கள். அல்லாஹ் அக்பர். யூதருக்கு சொந்தமான இடம், யூதருக்கு சொந்தமான இடம். ஒரு சஹாபி எனக்கு சொந்தம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக உச்சத்தில் இருக்கிறார்கள். பெருமானார் சொன்னால் நாங்கள் கேட்க தயார் என்று எல்லோரும் சொல்லுகிற போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தோதுவாக, தன் சமூகத்திற்கு தோதுவாக ஒரு நாளும் பின்பற்றவில்லை. அந்த யூதருக்கு சொந்தமான இடத்தை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் ஒப்பந்தங்கள் நடந்திருக்கிற போது பெருமானார் ஒப்பந்தத்தை மீறியதாக ஒருவராக எவ்வளவு நீளம் தெரியுமா? இந்த பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள், வலது பக்கம் இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெருமானாருக்கு பால் கொண்டு வரப்படுகிறது. குடித்த பாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் தான் ஆரம்பிப்பார்கள். ஆனால் பெரிய சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர் சின்ன பிள்ளை. பெருமானார் கேட்கிறாங்க, நியாயப்படி வலது பக்கம் தான் கொடுக்கணும், ஆனா பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன சொல்லுகிறார்? உங்கள் வரக்கத்தை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்றார். சின்ன பிள்ளையார்கள் அறிவாளி, உங்கள் வரக்கத்தை விட்டுக் கொடுக்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கும் நீதமாகத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பாலை கொடுத்தார்களே தவிர பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹு பால் கொடுக்கவில்லை. நீதம் ஒரு சமூகத்தினுடைய அந்தத்தையும் அக்லாக்கையும் உயர்த்தும். ஆனால் அந்த நீதம் இன்றைக்கு எங்கே போனது? இரண்டாவதாக கூடு கௌரவத்தீகா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது கூடு மக்களுக்கு அழகாற்றை சொல்லுங்கள், நேர்மையானதை சொல்லுங்கள். சொற்கள் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். சமூகத்தினுடைய உள்ளத்தை திருத்துகிற சொற்களாக இருக்க வேண்டும். பெருமானாரினுடைய சொற்களை எல்லாம் பார்க்கிற போது மாதிரி தமிழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ரசூலுடைய சொற்கள் எல்லாம் முத்துக்கள், முத்துக்கள்.
என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். பெருமானாரினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருந்தது தெரியுமா? கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள், கடல் ரொம்ப ஆழமானது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உலகம் என்ற கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள், ஆகிரத் என்ற கடல் ரொம்ப ஆழமானது. வர்த்தத்தில் கட்டி சாதத்தை தயார் செய்து கொள்ளுங்கள், சஃபர் ரொம்ப நீளமானது. பெரிய பயணத்துக்கு போறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லக்கேட் எடுப்போமா இல்லையா? நாளை வறுமையின் பயணம் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அதற்கு தகுந்த லக்கேஜ் உங்களிடத்தில் இருக்கிறதா? கட்டி சாதம் இருக்கிறதா? பொருளாதாரம் இருக்கிறதா? சொர்க்கத்திலே எத்தனை நாட்கள் தங்குகிறீர்களோ அத்தனை நாட்களுக்கு தேவையான அமல் உங்களிடத்தில் இருக்கிறதா? அவளை சதி 20 வருஷத்துல அவங்களுடைய அல்லாத்துகள் அத்தனையும் புனிதம் கிடைத்ததாக பெருமானார் மாற்றி காட்டினார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், அத்தகைய பாவங்கள் பற்றி இல்லாதவர்களின் பசியை உணவு கொடுத்து தீர்த்து வையுங்கள். இஸ்லாமிய சமூகத்தில் பசியே இல்லாதவர்கள் உருவாக வேண்டும். வெறும் 10 வருஷத்துல பெருமானார் நடத்தி காட்டினார்கள். மதீனாவிலே பசியோடு இருக்கிற ஒருவரும் இல்லை, எல்லாம் லட்சாதிபதிகள். மதீனாவுக்கு போகும்போது எல்லாம் ஏழைகள். பெருமானார் வஃபாத்தாகிற போது ஜக்காத்தை வாங்க மதீனாவில் ஒருவர் கூட இல்லை, ஒருவர் கூட இல்லை. பெருமானார் தான் மாற்றி காட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு சொல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்சி பட்டு துணியில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொல்லுகிறார், நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? உடுத்துவதற்கு ஆடை இல்லை, ஆனால் பெருமானார் எங்களை உருவாக்கியது இன்றைக்கு கத்தி ஹரீரில் இருக்கிறது, பட்டு துணியில் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடையில் கொள்கிறார்கள், ஒரு ஆடையில். அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஆயிடுவார்? ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லும் போது மற்ற ஆடைகள்லாம் கலப்ப மாட்டில மாட்டிருக்கு, ஒரு ஆடையில் தொழுது இருக்கிறாங்க. தொழுது முடிச்ச உடனே கேட்டாங்க, என்னங்க ஒரு ட்ரெஸ்ல தொழுதுங்க என்று கேட்கிற போது ஜாபிர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை போன்ற முட்டாள்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ரசூலின் காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு 2 ட்ரெஸ் இருந்துச்சு, யாருக்கு 2 ட்ரெஸ் இருந்தது? அப்ப இந்த 10 வருஷத்துல ஜெனரேஷன் மாற்றம். ஒரு ட்ரெஸ்ல எல்லாம் சொல்லலாமா என்று கேட்கிறார்கள் என்றால் எல்லோரையும் பணக்காரர்களாக மாற்றியவர்கள் யார்? பெருமானார் தானே. அதிசயமாய் பார்க்கிறார்கள், ஒரு ட்ரெஸ்ல எல்லாம் சொல்லலாமா? அல்லாஹு அக்பர். ஏழைகளினுடைய பசியை பெருமானார் அகற்றியதை போன்று உலகத்தில் யார் அகற்றி இருக்க முடியும்? பசியோடு இருக்கிற சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் வந்து செல்லுகிறார்கள், தனியா நின்றுட்டு இருக்கான். பாப்பா இல்ல, இறந்து விட்டாங்க. அம்மாவும் இல்ல, எல்லோரும் புத்தாடை அணிந்து நல்ல உணவு சாப்பிடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டுக்கு அழைத்து வந்து, நீயும் என் மகன் என்று புத்தாடை அணிவித்ததோடு மட்டுமல்ல, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஒப்படைத்து, ஸைனப் நம் பிள்ளையை போன்று இவரை வளர்க்க வேண்டும். வளர்த்தார்களே, வரலாறு பேசுகிறது. பெருமானார் யாரையும் குறையாக நினைக்கவே இல்லையே. 5ஆவதாக குதில் அஃப்வ, 4ஆவதாக குதில் அஃப்வ வஅம்ர் பில் உர்ஃப், மன்னிக்கும் குணத்தை பெருமானார் ஏற்படுத்தினார்கள். குண அழகு வேண்டுமானால், மகாரிமுல் அக்லாக் வேண்டுமானால் எல்லோரையும் மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பியை கூட நீ மன்னிக்க தயாராக இல்லையே, பிறகு எப்படி குண அழகு உருவாகும்? சொந்த தகப்பனை மன்னிக்காத பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை மன்னிச்சாலும் மன்னிப்பேன், எங்க அப்பனை மன்னிக்க மாட்டேன். நஊது பில்லாஹ். அவர் இல்லை என்றால் அந்த தகப்பன் செய்திருக்கிற சாதனைகள் என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, வயிற்றிலே சுமக்கிறாள் தாய் 10 மாசம். ஆனா காலம் முழுக்க தாயையும் பிள்ளையையும் தலையிலே சுமக்கிறாள் தகப்பன். அவ 10 மாசத்துல இறக்கி வச்சுட்டு சோறாக்கி கொடுத்துருவா. ஆனா ஒழுக்கத்தை கொடுத்து, அவனுக்கு படிப்பை கொடுத்து, சமூகத்தில் ஒரு பெரிய மனிதனாக மாற்றுகிற வேலையை தகப்பன் செய்கிறான். அந்த தகப்பனை பிடிக்கவில்லை, தகப்பனை மன்னிக்க வரவில்லை.
அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இப்படி வரலாறு பார்க்கிறோம். அவர் பையன் 3 நாள் பேசல. அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 4ஆவது நாள் 3 நாள் பேசலைன்னாவே மார்க்கம் தடுக்கிறது. பாப்பா என்னை மன்னிச்சுக்கங்க. 3 நாள் கழிச்சு சொல்றாரு, பாப்பா என்னை மன்னிச்சுக்கங்க. அபூஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இந்த 3 நாள் தண்டனையை உன்னால் தாங்குகிற அளவுக்கு உடலும் உள்ளத்தில் உனக்கு நெருந்திருக்கிறதா கேட்டாங்க. தகப்பனோடு பேசாம இருக்கிற இந்த 3 நாள் தண்டனை ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காதே, ரப்புல் ஆலமீனுக்கு பிடிக்காதே. அவன் கொடுக்கிற தண்டனை ஏன் தகப்பன்ட்ட பேசல? உன்னோடு பேச நினைக்கிற, உறவாட நினைக்கிற தகப்பனிடத்தில் நீ பேசவில்லை. தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதான்னு கேட்டாங்க பிள்ளைங்க. அதற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அவர்களுடைய வரலாற்றில் இந்த தவறு நடக்கவில்லை என்று வரலாறுகள் பேசிக் கொள்கிறார். 5ஆவதாக யஹ்பல் ஜனாஹல் முஃமினி அல்லாஹ் அக்பர். பெருமானார் அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய இறகுகளை முஃமின்களுக்காக தாழ்த்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறகுகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்ன அர்த்தம்? முஃமின்களிடத்திலே அன்போடு நடந்து கொள்ளுங்கள். அன்புதான் அகலாத்துகளிலேயே சிறந்தது. அன்போடு நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்போடு நடந்தார்கள். கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். மகா உங்க அப்பா வீட்டு சொத்தை கேட்கல, நான் போருக்கு வந்தேன், எனக்கு சேர வேண்டியதை கொடுத்து விடுது. எப்படி இருக்கும்? சகாபாக்களுக்குனா வார்த்தையே கடுமையா இருக்கு. பெருமானார் உள்ளே அழைத்து சென்றார்கள். உள்ளே அழைத்து சென்றார்கள். அவருக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்தார்கள். கனிமத்தில் வந்ததை கொடுத்தாங்க. பொதுவாகவே அது குமுத்துலில்லாஹ் சொல்லி ரசூலி கனிமத்தில் 5ல் ஒரு பகுதி ரசூலை சார்ந்தது. அதில் நிறைய வச்சிருப்பாங்க ரசூலுல்லாஹ். அவர் பத்தல என்ன இதற்கு பத்தாது, என்ன கொஞ்சம் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, வெளியே போகும்போது நீ எவ்வளவு வேண்டாம் எடுத்துக்கோ, வெளியே போகும்போது முகமது நல்லவர்னு சொல்லிட்டு போயிடு, இல்லாட்டி உன்னை காயப்படுத்திடுவாங்க. நீ சத்தம் போட்டதுக்கு சகாபாக்கள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். எனக்கு பொருள் தர வேண்டும் என்று அன்பில்லாமல் பேசினீரே, கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். முகமது சிறந்தவன் சொல்லிட்டு பெருமானாரே சொல்லிக் கொடுக்கிறாங்க. அன்பின் வெளிப்பாடு அந்த நபி தோழரை அல்லாஹ் அக்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பால் நிறைய வைத்தார்கள் என்று வரலாறு. அதைத்தான் அல்லாமா ரூமி அழகாக எழுதுகிறார்கள். பெருமானாருக்கும் ஹாத்தம் தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று எழுதுகிறார்கள் ரூமி. ஹாத்தம் தாய் இடத்திலே 4 வழிகள் இருந்தலாம், 7 வழிகள் இருந்தலாம். ஒருத்தர் பொருள் வாங்குவதற்காக ஒருத்தர் 7 வழியிலே வந்து வாங்குறார். 7 வழியிலே வந்து வாங்குறார். ஹாத்தம் தாயிடத்திலே சொல்லப்பட்டதா, ஒரு தடவை ஒரு வழியில வந்து தானே கொடுப்போம், 7 வழியிலையும் கேட்கிறாரு கொடுக்குறீங்க. ஹாத்தம் தாய் சொன்னாரா, அவருக்கு அவ்வளவு தேவை இருக்கிறது போல் தெரிகிறது. அதனால் எத்தனை வழியில் வந்தால் என்ன, நாம் கொடுப்பதற்குத்தானே வழியை வைத்திருக்கிறோம், கொடுத்து விடுவோம். நான் ஹாத்தம் சொல்லிவிட்டு பெருமானாரை பற்றி சொல்லுகிறார்கள். 7 வழிகளில் வந்தார், 7 முறை நடக்க வைத்து ஹாத்தம் கொடுத்தார். ஆனால் ஹாத்தமின் ஹாத்தம் கத்தடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிராமவாசி வருவார், வயிற்றுக்கு வழி இல்லாமல் வருவார், கஷ்டத்தோடு வருவார். ரசூலுல்லாஹ் ஒரு 4 ஆடு கொடுத்தார், நம்ம வாழ்ந்துக்கலாமே. ஒரு 4 ஆடு கொடுத்தார், நம்ம குழந்தைகளாமே என்று வருகிறார். பெருமானார் 2 மலைகளுக்கு இடையில் இருக்கிற 4000 ஆடுகளை காட்டி இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். ஒரு முறை வருகிற போதே நாடுக்கு 4000 கொடுக்கிற குணம் ரசூலுக்கு இருந்தது. தன் தோழர்களிடத்திலே ஜனாபுத்துல் எப்பொழுதுமே பெருமானார் அந்த ரெக்கையை சாட்டித்தான் இருப்பார்கள் என்று அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி சொல்கிறார்கள். 6ஆவதாக அல்லாஹு அக்பர் வகுல் மின் சௌதிக வக்சுத் மின் மஸ்யிக் பி மஸ்யிக். குரலை நீங்கள் தாழ்த்தி பேசுங்கள். குண அழகுமிக்கவருக்கு அடையாளம் எப்பயுமே பெருமை கொள்ளுபவர் அல்ல, குரலை தாழ்த்தி பணிவோடு அன்பாக பேசுபவர் தான்
சிறந்தவர். இந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். இருந்தால் குண அழகு உருவாகும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏழாவதாக குண அழகு வேண்டுமானால் முட்டாள்களை புறக்கணித்துள்ளது. முட்டாள்களின் தோழமை கூட, அறிவில்லாதவர்களின் தோழமை கூட, விதண்டாவாதங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், பெருமானாரை குறித்து பேசுகிற போது விதண்டாவாதங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒதுங்கிக் கொள்வது சிறந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாமே ஓடி இருக்கிறாங்க ரோட்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடுற, எதற்கு ஓடுகிறீர்கள்? ஒருத்தர் ஓடி போய் கேட்கிற, எதற்கு ஓடுகிறீர்கள்? முட்டாளை பார்த்து நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இறந்தவர்களை அயாத்தாக்கியவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுப்பவர் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, எதற்கு முட்டாளை பார்த்து ஓட வேண்டும்? இறந்தவரை கூட அயாத்தாக்கிடலாம், கண்ணு தெரியாதவர் கூட பார்வையை கொடுத்துடலாம். இந்த முட்டாளை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். விமர்சனக்காரர்கள் ஊடகங்களை தெரிவிப்பது சிரமம். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எட்டாவதாக குண அழகு வேண்டுமா? செய்ததை விட அழகானதை திரும்ப செய் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒருத்தர் ஒரு உபகாரம் செய்கிறார், அந்த உபகாரத்தை விட சிறந்த உபகாரத்தை அவருக்கு செய்ய வேண்டும். குண அழகு அதிகமாக பெருமானார் செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் உபகாரம் செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கும் பிறகு உபகாரம் செய்திருந்தார். ரசூலே சொல்லுகிறார், எனக்கு உபகாரம் செய்த அத்தனை பேர்களுக்கு நான் பிறகு உபகாரம் செய்துவிட்டேன். 2 பேருக்கு என்னால் செய்ய முடியல, 2 பேருக்கு என்னால் செய்ய முடியல. இப்படி ஒரு ரிவாயத். ஒன்று அன்னை கதீஜா, அவர்கள் செய்த உபகாரத்திற்கு என்னால் பிறகு உபகாரம் செய்ய முடியவில்லை. இரண்டாவது என் தோழர் அபூபக்கர். இன்னொரு ரிவாயத்தில் அப்துல் ரஹ்மானின் அவுஃபல்லாவை பார்த்து கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், அபூ போர்க்களத்திலே நீங்கள் கொடுத்த மார்க்கத்திற்கு கொடுத்ததற்காக நான் பிரதி உபகாரத்தை இந்த உலகத்திலேயே செய்யட்டுமா, மறு உலகத்தில் தரட்டும்? அப்துல் ரஹ்மானின் அவுஃபல்லா சொன்னாங்க, இந்த உலகத்தில் வேணாம் ரசூலே, மறு உலகத்திலே நான் மாற்றிக் கொள்கிறேன். சொன்னார்கள் பெருமானார், என் தோழர் அபூபக்கருக்கு, என் தோழர் அப்துல் ரஹ்மானுக்கு நான் பிரதி உபகாரத்தை மறுமையில் செய்ய போகிறேன். நாம என்னைக்காவது உபகாரிகளுக்கு பிரதி உபகாரம் அதை விட அழகானதை செய்திருக்கிறோமா? குண அழகு அடைத்தவர்களுக்கான அடையாளம் நம்மை உருவாக்கிய பெற்றோர்கள் முஸ்லிம்கள் என்ன பிரதி உபகாரம் செய்திருக்கிறோம்? அவங்க செஞ்சதை விட அழகாக செஞ்சிருக்கிறோமா? அண்ணன் தம்பிகள் எவ்வளவு உபகாரம், பிரதி உபகாரம் அழகாக இருக்கிறதா? உற்றார் உறவுகள் செய்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் அழகாக செய்திருக்கிறோமா? குண அழகு வேண்டுமானால் இந்த அழகும் வேண்டும். 9ஆவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே அழைக்க வேலையை பார்க்க வேண்டும், ஹிக்மத்தாக பார்க்க வேண்டும், குண அழகோடு பார்க்க வேண்டும், ஹிக்மத்தாக. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகோடு அழைத்தார்கள். ஹிக்மத் நிறைந்திருந்த ரசூலிடத்தில் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஞானத்தை பயன்படுத்திய நிகழ்வுகள் யார்? ஒருத்தர் கையில உடும்பு, அன்னைக்கு உடும்பு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு சில இடத்துல சாப்பிட்றாங்க, மறைச்சிட்டு வர. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டிருக்கிறார் உடும்பை விற்பதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிக்மத்தா போய், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவர் சொன்னாரு, இதெல்லாம் எந்த வேண்டாம், நாங்கள் வாழையடி வாழையாக ஒரு கடவுளை நம்பி வருகிறோம், என் பையனுக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொன்னாய், உன் அறிவு தீர்க்கமானது என்று நான் நம்பி நீ சொல்வதை கேட்கிறேன். இதைக்குள்ள என்ன? பெருமானார் விண்ணுக்கு மேலே பார்த்தவர்கள், மண்ணுக்கு கீழே பார்ப்பவர்கள், பையனுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாதா? பெருமானார் சொன்னார்கள், இதுதான் உடும்பு. உடனே மாறினான். அந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன். பெருமானாருக்கு இது சவாலாகி விடுகிறது. ஹிக்மத்தாக அழைத்த ரசூலுல்லாஹ் உடும்பு ஈமான் கொண்டால் ஈமான் கொள்கிறேன்.
அப்ப அந்த உடும்பிடத்திலே பெருமானார் கேட்டார்கள், நான் யாருன்னு கேட்டாங்க. உடும்பிட உலகத்தில் இருக்கிற எல்லாம் ரசூலை அறிந்திருந்தது. அந்த முகமது, அந்த அஹ்மத், அந்த மஹ்பூப், அந்த தாஹா, அந்த முதத்திர், அந்த முபஷிர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். உடும்பின் வழியாக ஹிக்மத்தாக அந்த உள்ளத்தை ரசூலுக்கு இருக்கிறார்கள். உலகினா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. நிறைவாக தாவூது அலைஹி பிர்ரி வ தக்வா. பெருமானார் அல்லாஹ் சொல்லுகிறான், குண அழகு வேண்டுமானால் நன்மையின் பக்கம் உதவுபவர்களாக இருக்க வேண்டும், இறையக்கத்தின் பக்கம் உதவுபவர்களாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தருக்கு நன்மையாக இருந்தாலும் தான் புறப்பட வேண்டும். யாத்திகாவை விட்டுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டார்களே, நன்மைக்கு உதவுபவர், குண அழகை உருவாக்குபவர். இத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வருடங்களில் உருவாக்கி அந்த தோழர்களை மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாற்றினார்கள். நாமும் அண்ணலின் வழியில் நடந்து மனிதர்களை அல்ல, நாம் முதலில் புனிதர்களாக மாறி பிறகு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்பாலிப்பானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود، اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك.